மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் சிவகார்த்தி. வெல்கம் பேக் டு ஃபியூச்சர் அகாடமி. இன்னைக்கு எந்த டாபிக் நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து பெரும்பாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுலேயும் பர்டிகுலராக இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், டேட்டா சயின்ஸ் உங்களுக்கு தெரியும், ஏஎம்எல் டேட்டா சயின்ஸ், ஏடிஎஸ் டேட்டா சயின்ஸ் தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக ட்ரெண்டிங்கில் இருக்குது ஏஇயில் எம்எல் கோர்ஸ், மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங். இந்த கோர்ஸ் வந்து இந்த கோயம்புத்தூர் ரீஜனில் தான் இப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்க. இந்த ஏஎம்எல் கோர்ஸ் வந்து எந்த காலேஜில் கோயம்புத்தூரில் பர்டிகுலராக ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தெரியறதில்ல. ஏன்னா அந்த காலேஜில் என்ன கட் ஆஃபில் சீட்ஸ் க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரியுதுல்ல, அந்த காலேஜில் என்ன ஃபீஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது இல்லையா. அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இந்த கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஏஎம்எல் கோர்ஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய காலேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த லிஸ்ட் அவுட் நான் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கான கைடன்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கவுன்சிலோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா அப்டேட்ஸும் நான் கொண்டு வந்துட்டு இருப்பேன். ஓகேங்களா? இப்போது இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் இந்த கோர்ஸ் எங்கெங்கே ஆஃபர் பண்ணுறாங்க, பர்டிகுலராக கோயம்புத்தூரில். நீங்கள் நான் ஈரோட்டில் இருக்கேன், எனக்கு எங்கே காலேஜஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே நான் அதை பற்றி சொல்கிறேன். இல்லை சென்னை வேணுமா, நாமக்கல், எங்கே வேணும்னாலுமே அந்த கமெண்ட்டை கீழே லீவ் பண்ணுங்கள். அதை பற்றி நான் பர்டிகுலராக பேசுகிறேன். ஓகேங்களா? இப்போது நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரில் ஆஃபர் பண்ணக்கூடிய காலேஜஸ் நான் லிஸ்ட் அவுட் கொண்டு வந்திருக்கேன். வித் என்ன கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த போர்டில் பார்த்தா தெரியும். ஓகேங்களா? இண்டிவிஜுவலாக என்ன கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா காலேஜஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 27 காலேஜஸில் இந்த ஏஎம்எல் கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அப்படிங்கனால நான் எல்லா காலேஜுக்குமே கட் ஆஃப் நான் சொல்லிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக டியூரேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். டியூரேஷன்ஸ் அதிகமாக இருந்தால் நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து நான் கொண்டு வர விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? இப்போது நான் காலேஜஸோட நேமை மட்டும் சொல்லிடுறேன். அண்ட் கட் ஆஃப் என்னங்கிறது நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஜிசிடி. ஓகேங்களா? இந்த கவர்மெண்ட் காலேஜில் இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இது வந்து பியூர் கவர்மெண்ட் காலேஜ் வித் அட்டானமஸ் ஸ்டேட்டஸில் இருக்கிற காலேஜுங்க. ரொம்ப ஒரு முக்கியமான காலேஜ். இங்கே ஏஎம்எல் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. கட் ஆஃபே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 195க்கு மேலே இருந்தால் தான் இங்கே சீட்ஸே கிடச்சிருக்கு லாஸ்ட் இயரில். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ், கவர்மெண்ட் எய்டட், எல்லாருமே படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு காலேஜ். பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பீலமேட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். இங்கே என்ன கட் ஆஃபில் சீட் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்க்ரீனை பார்த்தா தெரியும். 198க்கு மேலே தான் கிட்டத்தட்ட சேஃப் கட் ஆஃப். இந்த கட் ஆஃப் இருந்தால் தாங்க சீட் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ். இந்த காலேஜஸ் எதுவுமே நான் ரேங்க் அவுட் பண்ணலைங்க. ஃபஸ்ட்டு ரேண்டமாக கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய காலேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேன். ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஏஎம்எல் கோர்ஸ் எங்கெங்கே ஆஃபர் பண்ணுறாங்க வித் கட் ஆஃபோட. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டேனிஷ் அகமது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். அடுத்தது விஎஸ்பி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அதாவது டெக்னிக்கல் கேம்பஸ், விஎஸ்பி கோயம்புத்தூர் காலேஜுங்க. இங்கேயும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஒரு நல்ல டீசெண்டான கட் ஆஃபில் இங்கே க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது அர்ஜுன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஒரு லோ கட் ஆஃபில் ஒரு லோ ஃபீஸில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த காலேஜ் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த காலேஜஸோட அட்மிஷன்ஸ்லாம் வேணும், அட்மிஷன் ப்ராசஸ் என்ன, ஃபீஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பர் இருக்கும், அந்த நம்பர் கால் பண்ணி கூட இங்கே டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த அட்மிஷன்ஸும் புக் பண்ணிக்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிறிஸ் த கிங் இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர், காரமடை கிட்ட இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் காரமடை. இந்த காலேஜ்லையும் ஏஎம்எல் கோர்ஸ் வந்து பர்டிகுலர் ஆஃபர் பண்ணுறாங்க வித் சிஎஸ்சி வித் ஏஎம்எல் கோர்ஸ். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, சிஐஇடி அப்படின்னு சொல்லுவாங்க. அட்டானமஸ், ஒரு முக்கியமான காலேஜ். கட் ஆஃபும் பார்த்தீங்கன்னா நல்ல கட் ஆஃப், ஒரு 165 எபோவில் தான் கிட்டத்தட்ட சீட்ஸ் வந்து க்ளோஸ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரி. அடுத்தது இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, அட்டானமஸ், ஹெச்ஐஇடி அப்படின்னு சொல்லுவாங்க. 2 கேம்பஸ் இருக்குது இந்துஸ்தானில். இதில் ஹெச்ஐஇடியில் ஏஎம்எல் கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்தது ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, 2718 இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். ஸ்ரீ கிருஷ்ணா 2 கேம்பஸ் இருந்ததுங்க. 2 கேம்பஸையும் ஒரே கேம்பஸாக மெர்ஜ் பண்ணிட்டாங்க. 2718 கவுன்சிலிங் கோடில் தான் இப்போ காலேஜ் இருக்குது. ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜின்னு இருக்குது. நல்ல கட் ஆஃப் இருந்தால் தாங்க எங்கள் சீட் கிடைக்கும். கட் ஆஃப் பாருங்கள், 190, 188, 183, 184 இப்படி ஹை கட் ஆஃப் தான் இங்கே சீட்ஸ் க்ளோஸ் ஆகும். அடுத்தது எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இங்கேயும் ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்தது ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, எல்என்டி பைபாஸ், சின்னியம்பாளையத்தில் இருக்குது. அடுத்தது ஸ்ரீ சாய் ரங்கநாதன் இன்ஜினியரிங் காலேஜுங்க. லோ ஃபீஸில் எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்தது ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், 188, 190 இருந்தால் சேஃப் கட் ஆஃப். உங்களுக்கு இந்த காலேஜோட அட்மிஷன் ப்ராசஸ் தெரிஞ்சுக்கணும், அட்மிஷன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணுங்கள், என்னோட டீம் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்,
இங்கேயும் ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்தது ஈசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஒரு நல்ல டீசெண்டான கட் ஆஃப் லோ ஃபீஸில் எதிர்பார்க்குறீங்க, அட்டானமஸ் காலேஜ் பார்க்குறீங்கன்னா ஈஸா எதிர்பார்க்கலாம். அட்மிஷன் சப்போர்ட் வேணும்னா நீங்கள் தாராளமாக கால் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா KIT, கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஒரு முக்கியமான காலேஜ்னு சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா KGISL இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அடுத்தது PPG இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அடுத்தது KPR இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதெல்லாமே கோயம்புத்தூரில் பர்டிகுலராக AML கோர்ஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய காலேஜஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா. உங்களுக்கு இந்த காலேஜோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் அட்மிஷன் சப்போர்ட் வேணும்னா மறக்காமல் உங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க. அடுத்தது பார்க் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்டடிவேல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், CMS காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் RVS டெக்னிக்கல் கேம்பஸ். இதெல்லாமே இந்த AML கோர்ஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய பர்டிகுலர் கோயம்புத்தூர் காலேஜஸ். ஓகேங்களா. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி இது மாதிரி காலேஜஸ்லாம் இந்த கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றிகள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டு ஆல்.